எல்லாம் பண்ணி என்ன அங்க போய் நிக்க? ஐயா போன் போட்டியா? ஐயா என்ன சொன்னாங்க? ஐயா இன்னும் 1/2 மணி நேரத்துல ஆத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அங்க போய் நீங்க எங்கேயா நிப்பீங்க? இன்னும் சத்த நேரம் கழிச்சு போலாயா? எல்லா சாமானும் அவர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டார்ல. ஆமாயா, அவரே வாங்கிட்டு வந்துருவாருங்க ஐயா. ஐயா அம்மா எந்திரிச்சதுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஐயா. அம்மா எதுக்குமா இப்படி உட்கார்ந்துருக்க? இங்க பாருமா, நீ உன் பேச்சு மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நான் என் பொண்ணு மேல நிறைய வச்சிருந்தேன். அதை ஒண்ணுமில்ல ஆக்கிட்டு ஓடி போயிட்டாள. அவளுக்காக நீ ஏமா இப்படி விசனப்படுத? இந்த பாருப்பா சேது, இப்பவாது இந்த அம்மா சொல்றத கேளுப்பா. உசுரோடு இருக்கிறவளை செத்துட்டான்னு சொல்லி தப்பான காரியம் பண்ணி பாவத்தை சேர்க்காதப்பா. அம்மா ஓடி போனவளை பத்தி பேசாதம்மா. அவளால நிம்மதி இல்லாம உறக்கம் இல்லாம தவிக்கிறேன். உன் பிள்ளைய பத்தி நினைச்சு பாத்தியாமா? உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா. அதுக்காக ஐயா யாரோ வந்திருக்காங்க ஐயா. வாங்க தாயி. அப்பா உள்ளதான் தாயி இருக்காரு. ஆத்து கிளம்பிட்டு இருக்காங்க. நான் தான் இப்படி நேரம் தடுத்து வச்சிருக்கேன் தாயி. சரி நான் போறேன். வாங்க தாயி. துளசி, துளசி வாத்தா வா. துளசி நீ எப்படி முத்தையில வந்த? அதெல்லாம் பெருமை சொல்லுதேன்பா. என்னப்பா செய்றிய? தங்கச்சிக்கு காரியம் பண்ண போறீங்களாமே. இதெல்லாம் உனக்கு யாருல சொன்னது? இது தெரிஞ்சுதான் நீ வந்தியாக்கும். இல்ல மணி நீயே சொன்ன. எதுக்குள்ள இதெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்க? ஐயா நீங்க யாரு என்ன சொல்லியும் கேட்கலையா? அதான் துளசி அம்மாவை பார்த்தாலாவது நீங்க கொஞ்சம் மனசு மாறுவீங்கன்னு வர சொன்னங்க ஐயா. இரு, நீ எங்க போற? அக்கா அவ உள்ள போயிட்டா, நாமும் உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேணாமா? அவங்கெல்லாம் பேசி முடிக்கட்டும். நமக்கு எப்ப தேவையோ நம்ம அப்ப போவோம். அவளே சமாதானம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம சும்மா போய் நிக்கலாம். வா. அப்பா, எங்க 2 பேத்து மேலயும் எங்க எம்பிட்டு பாசம் வச்சு வளர்த்தீங்க. இப்ப தங்கச்சி உசுரோட இருக்கும் போதே இப்படி ஒரு காரியம் பண்ண எப்படிப்பா மனசு வந்துச்சு? சேது, நீ நான் சொல்லிதான் கேட்கல. குடம் பிறந்தவ சொல்லுதாயா, கொஞ்சம் கேளியா. பாரு, மனசு பதறி போய் அவசர அவசரமா ஓடி வந்திருக்கா. அப்பா, நீங்க தங்கச்சிய புள்ள இல்லைன்னு சொல்லுங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. ஆனா தயவு செஞ்சு அவளுக்கு காரியம் பண்ணுதுன்னு மட்டும் சொல்லாதீப்பா. வேணாப்பா. தாயி உனக்கு ஒண்ணு தெரியாது. அப்பாட்ட நீ இப்படி பேச வேணாம் தாயி. அவ பண்ணிட்டு போனதெல்லாம் அப்படி. அப்பா மனசு கடுது குமருதையா. அவளுக்கு காரியம் முடிச்சு தலை முழுகலாம் என் மனசு ஆறும். அப்பா, நான் இம்பட்டு சொல்லுதே, நீங்க கேட்க மாட்டீங்களா? இந்த ஒரு விஷயத்துல நான் 6 சொன்னாலும் கேட்க மாட்டேன். உன் அப்பா படுற வேதனை உனக்கு புரியல இல்ல? எனக்கு உங்க வேதனை புரியுதுப்பா. படிச்ச இடத்துல ஒருத்தர் லவ் பண்ணேன்க்கா. ராஜேஷ் ரொம்ப நல்லவன்க்கா. அதனாலதான் நான் அவனை லவ் பண்ண. நிஜமா என் மேல உயிரே வச்சிருக்கான். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்க்கா. நான் அவனுக்கு முன்னாடியே செத்து போயிடுறேன்.
நீ சந்தோஷமா ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும் தென்றல. இங்க எந்த சிக்கலும் வராது. அப்படி ஏதாச்சும் வந்தா அக்கா நான் பாத்துக்கிட்டேன். அப்போ நீங்க முதல்ல எனக்கு தான்ப்பா காரியம் செய்யணும். ஐயோ துளசி, துளசி என்ன சொல்லுத? என்னெல்லாம் சொல்லுதா? ஆமாப்பா, தங்கச்சிய போ சொன்னதே நான் தான். அவன் ஆசைப்பட்டவனோட அனுப்புனதே நான் தான். துளசி நிஜமாதான் சொல்லுதியா? ஓ தங்கச்சிக்கு ஏத்துக்கிட்டு நீ பொய் சொல்லாத. அந்த காரியத்தை நீயா செஞ்ச? ஆமாப்பா, நானும் நீங்களும் சொன்னதுக்காக அவன் மனசுக்குள்ள இருந்த ஆசையெல்லாம் புதைச்சு வச்சுட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வீட்டுல தான்ப்பா இருந்தா. அப்பதே அவ ஆசைப்பட்டவரு அவளை தேடி வந்தாரு. நீங்க கூட பாத்திய, தென்றல் இல்லனா செத்துருவேன்னு சொன்னாராப்பா. அவர் இல்லன்னு தங்கச்சி சாக போனாப்பா. ரெண்டு பேத்தையும் காப்பாத்த எனக்கு வர வழி தெரியலப்பா. அத நான் பாத்துக்கிட்டேன், பேசிக்கிட்டேன். நீ போன்னு நான் அனுப்பி வச்சுட்டேன். என் புள்ள இப்படி செஞ்சிருக்க, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியால? ஐயா, அந்த நேரத்துல எப்படியா இதை சொல்ல முடியும் உங்ககிட்ட? மணி, உனக்கு தெரியுமால? ஆமாங்கய்யா. தங்கச்சி பாப்பா ஓடி போனாலும் இப்போ எந்த சடமும் இல்லாம கல்யாணம் ஆகி துளசி அம்மா நல்லா தானையா இருக்காங்க. இந்த மாப்பிள்ளை கூட வாழ்றதுல உனக்கு எதுவும் சங்கடம் ஒண்ணும் இல்லையே? எனக்கு அவகளை பிடிச்சிருக்குப்பா. முத நீங்க அவகளை எனக்குன்னு காட்டும் போதே எனக்கு பிடிச்சிருச்சு.